அரசியல் கட்சியினர் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருப்பாங்க, அதாவது வியூகம். இது இல்லைன்னா அது எப்படி மக்களை கவர்வது, மக்களின் வாக்குகளை சேகரிப்பது என்று. விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னா, இன்னும் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு 6 மாதம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் அவர் மக்களை சந்திக்க மக்கள் சந்திப்பு என்ற ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தார். தமிழகம் முழுவதும் மக்களை சந்திக்கும் திட்டம் அது. கரூரில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அது செப்டம்பர் 27ஆம் தேதி 41 பேர் உயிரிழந்து விட்டார்கள். அப்பாவி பொதுமக்கள் கட்சியினர் அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி. அதற்கு பிறகு விஜய் மக்களை சந்திக்கவே இல்லை. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை கூட மாமல்லபுரம் அழைத்து சந்தித்தாரே தவிர மக்களை இதுவரை சந்திக்காமல் இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அப்படின்னா, இப்போ 2 மாதம் கட்சியினுடைய நடவடிக்கை பெருசாக இல்லை அந்த கரூர் சம்பவத்திலிருந்து. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி நாங்கள் ஒரு கூட்டம் நடத்த போகிறோம், அதுக்கு பர்மிஷன் வேணும்னு சொல்லி போலீஸ்கிட்ட கேட்க, போலீஸ் என்ன சொல்கிறாங்க, அதற்கு ஒரு நாள் முன்னாடி கார்த்திகை தீபம் இருக்கிறது திருவண்ணாமலையில். டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினம். போலீஸ் பந்தோபஸ்து இந்த 2 நிகழ்ச்சிக்குமே ஹெவியாக தேவைப்படும். வேறு ஏதாவது தேதிகள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டம் நடத்துகிறீங்க, பொதுக்கூட்டம் நடத்த போகிறீங்கன்னா, மக்களை சந்திக்க போகிறீங்கன்னா 1 மாதம் முன்னாடியே சொல்லிடுங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக பாதுகாப்பெல்லாம் கொடுக்க முடியும், இடத்த பார்த்து பர்மிஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் கட்சியினர் என்ன சொல்கிறாங்க, அரசினுடைய வழிகாட்டுதல் என்பது 2 வாரம் முன்னாடி சொன்னால் போதும், பட் போலீஸ் 1 மாதம் முன்னாடி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 4 நாங்கள் ஏற்கனவே நாள் குறிச்சிட்டோம், பட் இப்போ மாற்ற சொல்கிறாங்க. சரி, வேறு வழி இல்லை, நாங்கள் டிசம்பர் 2ஆம் வாரமாவது பர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை இப்போ கேட்டால் கூட டிசம்பர் கடைசியில் தான், அதாவது அந்த டேட்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். பட் எனிஹவ் நாங்கள் டிசம்பர் 2ஆம் வாரம் போலீஸ் அப்ரோச் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி விஜய் கட்சியினர் சார்பாக தகவல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தேர்தல் களம் என்பது இன்னும் 4 மாதத்தில் தேர்தலுங்க. அநேகமாக மார்ச் மாதம் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதிகளை அறிவிக்கலாம். அப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலுக்கு வந்துவிடும். தேர்தல் பரபரப்பு உச்சக்கட்டத்தை எட்டிவிடும். அதன் பிறகு ஒரு மாதத்தில் தேர்தல் நடக்கலாம். ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டு கூட மற்ற மாநிலங்களுக்கும் அதே சீசனில் தேர்தல் வருது. இதெல்லாம் ஒரு மாதம் நடத்துவாங்க. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் தான் பெரும்பாலும் நடத்தி முடிச்சிருவாங்க. அது ஏப்ரல் மாதமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எனினும் தேர்தல் ஆணையம் சொல்லும் வரை நாம் காத்திருக்க வேண்டி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்னும் 4 மாதம்தான் இருக்குது அரசியல் கட்சியினருக்கு பிரச்சாரம் செய்வதற்காக. கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2 மாதம் பெருசாக கட்சி நடவடிக்கை இல்லை. சேலத்தில் இப்போது அந்த கூட்டம் நடத்தலாம்னு சொல்லி பர்மிஷன் கேட்டாங்க, அதுக்கு பர்மிஷன் கிடைக்கல. காரணம், போலீஸ் பந்தோபஸ்து அந்த நேரத்தில் இந்த வேறு 2 நிகழ்வுக்கு போகிறதா சொல்லிட்டாங்க. விஜய் கட்சியினர் பார்த்தாங்க, சரி என்ன செய்யலாம், பொதுமக்களை வெளியே போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி போதிய பாதுகாப்பெல்லாம் தேவைப்படுகிறது. ஒன்று போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க, இன்னொன்று கட்சியிலேயே தன்னார்வலர்கள் குழு என்று ஒரு குழுவை ஏற்படுத்தி ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரை வச்சு அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சுமார் 400க்கு 100 பேர் ஒரு தனியார் கல்லூரியில் வச்சு ட்ரைனிங் கொடுப்பதாக தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அவங்களுக்கு க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, அதாவது ஒரு போலீஸை போலவே அவர்களை தயார் செய்கிறார்கள். க்ரௌடு கண்ட்ரோலை பொறுத்தவரை அதற்கு வாட்ட சாட்டமான, அதாவது நபர்களை யார் நல்ல உயரமாக பார்ப்பதற்கு போலீஸ் மாதிரி இருக்காங்க, அவங்கள நிறைய வாலண்டியர்ஸை தேர்வு செய்து பாதுகாப்பு பணியில், குறிப்பாக க்ரௌடு கண்ட்ரோல், பொதுமக்களை எப்படி கரெக்டாக கண்ட்ரோல் செய்து ஒரு நிகழ்வை வெற்றிகரமாக நடத்துவது என்ற பயிற்சியெல்லாம் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகளை வைத்து அவர்களுக்கு தரப்படுகிறது என்று ஒரு பக்கம் சொன்னாலும் கூட, சேலத்துக்கு தற்பொழுது போலீஸ் பர்மிஷன் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக டேட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. சரி, அதுவரை சும்மா இருக்கக்கூடாது, இது தேர்தல் காலம், நாட்களை வீணடிக்கக்கூடாது என்று விஜய் கட்சியினர் முடிவு செய்து என்ன சொல்கிறாங்க, வெளியே போய் மக்களை சந்திச்சாதான போலீஸ் பர்மிஷன்லாம் தேவைப்படுது, உள்ளரங்கு கூட்டம் நடத்தலாம், அதற்கு பெருசாக ஒன்றும் தேவைப்படாது, ஒரு 1500லேருந்து 2000 பேரை வச்சு உள்ளரங்கு கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமானது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு தனியார் கல்லூரியில் உள்ளரங்கிலேயே வச்சு அந்த சந்திப்பு நடத்திட்டா அரசியல் பரபரப்பு அந்த ஃபயரை அப்படியே வச்சுருக்கலாம். சேலத்தில் என்றைக்கு பர்மிஷன் கிடக்குது அன்றைக்கி வெளியே போய் ஒரு பெரிய மைதானத்தில் மக்களை சந்தித்து ஒரு பெரிய பேச்சு, அந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு நடத்தலாம். பட் அது வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாது, மக்கள் சந்திப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் இது உள்ளரங்க சந்திப்பு என்ற வியூகத்தை மாற்றிருக்கிறார்கள் தாவேகாவினர். அந்த வென்யூ லொக்கேஷனை முதலில் பார்த்து விடுவோம்.
கல்லூரியில் என்ன மாதிரியான அந்த தயாரிப்புகள்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த காட்சியை பார்த்தோம். மொபைல் டாய்லெட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, அதாவது மொபைல் கழிப்பறைகள். அது மட்டும் இல்லாமல் அந்த நிறைய அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் அங்கே செய்யப்பட்டு வருகிறது. தாவேகாவினர் அங்கேயே முகாமிட்டிருக்கிறார்கள். நேரம் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. இதன் காரணமாக மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இன்னொரு சவால் இருக்குது. இந்த காலேஜில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டா ரசிகர் கூட்டம் திரண்டு வந்துவிடும். கரூர் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட சம்பவம், அதே பிரச்சனை இங்கேயும் வாய்ப்பு இருக்கும் காரணத்தினால் இந்த முறை பொதுப்படையான அறிவிப்பு கிடையாது. எல்லாம் தொண்டர்கள்லாம் வந்துருங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. QR கோடு கொடுக்குறாங்க தாவேகாவினர். குறிப்பாக திரு ஆனந்த் அவர்கள் QR கோடு அவரே சென்று வீடு வீடாக யாரெல்லாம் வரணுமோ அவர்களுக்கு விநியோகம் செய்கிறார். 1500லேருந்து 2000 QR கோடு வரை கொடுக்கப்படுகிறது. அந்த க்ரௌடு தான் அந்த ஆடிட்டோரியம், அந்த உள்ளரங்கம் தாங்கும் என்ற காரணத்தினால் அந்த QR கோடு முறைப்படி அதை கொண்டு வந்து ஸ்கேன் செய்து இது சரியான QR கோடு என்று தெரிந்தால் மட்டும்தான் அனுமதி என்ற நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை, அந்த QR கோடு திரு ஆனந்த் அவர்கள் விநியோகிக்கும் காட்சிகளை பார்க்கலாம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு ராகுல் காந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடவும் பேசினார். அதே நேரத்தில் தாவேகா தலைவர் விஜயோடவும் ஃபோனில் பேசினார். அதனால் காங்கிரஸும் தாவேகாவும் நெருங்குகிறார்களா, கூட்டணி என்ற பேச்சு அங்கே நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் கசிந்த வண்ணம் இருந்தன. அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமே இல்லை. ஆனால் பீகார் எலெக்ஷன்ஸுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியிடமிருந்து மாநில கட்சிகள் சற்றே தள்ளி களமாடுகின்றன. காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி. மேற்கு வங்கத்தில் எடுத்தாலும் சரி, மற்ற மாநிலங்கள் எடுத்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியை சற்றே தள்ளி வைத்துவிட்டு களமாடுகிறார்கள். அந்த வகையில் தாவேகா காங்கிரஸ் கட்சியின் பேச்சுவார்த்தை பெரிதாக, அதாவது பெரிய அளவில் ஒன்றும் நடைபெறவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தான் திமுக ஓடு கூட்டணி பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சி ஐவர் குழுலாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்று தெரிகிறது. தாவேகா கூட்டணியில் யாரெல்லாம் இடம் பெறுவாங்க, இந்த 4 மாதத்தில் எப்படி பொது அரங்கில், அதாவது உள்ளரங்கு கூட்டம் என்பது ஒன்று, அது சாதாரணமாக செய்திகள்லாம் செய்தி வந்துடும். விஜய் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறது யூடியூப்லேயும் வரும், செய்தி சேனல்களில் வரும், நியூஸ் பேப்பர்லாம் வந்துடப்போகுது. இருந்தாலும் விஜயே சென்று ஒரு ரோட் ரேலிலாம் நடத்தி அங்கே போய் மக்களை சந்தித்தால் அதனுடைய தாக்கம் சற்றே பெரிதாக இருக்கும் என்று தாவேகாவினர் ஆழமாக நம்புகிறார்கள். தமிழ்நாடு முழுக்க அடுத்த 4 மாதத்தில் இந்த சுற்றுப்பயணத்தை முடிச்சாகணும். சேலத்தில் எப்பொழுது பர்மிஷன் என்றும் தாவேகாவினர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புதிய தேதி எப்பொழுது போலீஸாரை அணுகி எப்படி பர்மிஷன் வாங்கலாம் என்பதையும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்தளவு வெற்றிகரமாக முடிக்கப் போகிறார்கள்? தனியாக தேர்தலை சந்தித்து வாக்குகளை பிரிப்பார்களா, அல்லது கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கும் வியூகத்தை நோக்கி காய் நகர்த்துவார்களா என்று அனைவரும் தாவேகாவினர், குறிப்பாக விஜயின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல தமிழக மக்களும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா திமுக அதிமுக, அதாவது ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த 2 கூட்டணிக்கும் வாக்கு வித்தியாசம் என்பது 6% தான். அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி. விஜய் எத்தனை % வாக்குகளை பெறுவார், யாருக்கு அதிகம் சேதங்களை செய்வார், அதாவது அதிமுகவுக்கு கூட்டணிக்கு அதிகம் சேதத்தை செய்வாரா அல்லது திமுக கூட்டணிக்கு அதிக சேதத்தை செய்வாரா? இந்த முறை தமிழக அரசியல் களம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் நிலையில் நாளை விஜய் கட்சியினுடைய உள்ளரங்கு கூட்டமானது கரூர் சம்பவத்துக்கு பிறகு முதல் முறையாக நடைபெறுகிறது.